நம்ம ஈரோடு மக்கள் சுப்ரீம் யமஹா மோட்டார்ஸில் பைக் வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக இந்த 2026ல் என்ன மாதிரியான மாடல்ஸ் எல்லாம் இருக்குது? யமஹாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பைக்கை பொறுத்தளவுக்கு 2 விதமான செக்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் செக்மெண்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் செக்மெண்ட்டு. இதில் அந்த டீலக்ஸ் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா RN5, MT15, XSR அப்படின்னு சொல்லி மொத்தம் 3 மாடல் அதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா FZS, FZS V4, FZS ஹைப்ரிட் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. இதில் ரீசெண்டாக வந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு FZSல ஹைப்ரிட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு மோர் மைலேஜ், அதாவது ஒரு 150cc கேட்டகரியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50, 55, 60 அந்த ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டீலக்ஸ் செக்மெண்ட்டில் புதுசாக இந்த XSR அப்படிங்கிற ஒரு மாடலை வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ அது வந்து நம்ம RX100 அந்த பேசிக் டிசைனில் நியோ கிளாசிக் ரெட்ரோ டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியை நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு டீலக்ஸ் செக்மெண்ட்டாகவும் இருக்கும், ஒரு ஃபேமிலி செக்டர் விரும்புகிற மாதிரியும் இருக்கும். இது வந்து ஒரு 150cc கேட்டகரியில் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்கோம். 12 சேனல் ABS, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சென்சார், அசிஸ்டன்ட் ஸ்லீப்பர் கிளச், USD ஃபோர்க் அண்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லா ஆப்ஷனுமே அந்த XSRல கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு லிக்விட் கூல்டு இன்ஜினோட உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இன்னும் 26ல் அப்கிரேடாக ஒரு 2 EV வந்து நாங்கள் லான்ச் பண்ணுறதா ஒரு ஐடியா பிளான் வச்சுருக்கோம். அது வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏரோக்ஸு, இன்னொன்று EC06 அப்படிங்கிற மொத்தம் 2 மாடலை வந்து அதில் லான்ச் பண்ணலான்னு பிளான் வச்சுருக்கோம்.